டிஸ்பைஸ் அப்படின்னு பார்த்தா ஒரு வெறுக்கத்தக்க, அற்பமா எண்ணப்படுகிற, அது ஒரு டிக்ஷனரியில பார்க்கும்போது அவமதிக்கிற ஒரு காரியம். இன்னைக்கு இந்த உலகம் பெருசை தான் கொண்டாடும், சிறுசை என்னைக்குமே என்ன சொல்லுவாங்க, ஒரு சிறியவர்களை அசட்டை பண்ணுவாங்க. நம்மளை கிறிஸ்டியன்ஸ்லாம் சிறுபான்மையினர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எஸ்சி பீப்புள்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்க, இவர்களெல்லாம் சிறுமைப்படுத்தப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள் அப்படின்வாங்க. நான் கேட்பேன், எவன்டானுவான்? நான் சொல்கிறேன், அந்த விஷயத்தில் நான் கொஞ்சம் டெரரு. நான் காலேஜில் இருந்தாலும் சரி, ஸ்கூலில் இருந்தாலும் சரி, அந்த வார்த்தையெல்லாம், இந்த தலித்து, இந்த ஒதுக்கப்பட்ட சிறுபான்மையிலனா நான் அக்செப்டே பண்ண மாட்டேன். எவன்டா சொன்னதுன்னு கேட்பேன். நான் அப்போவே அவங்ககிட்ட பேசும்போது, நான் சாப்பிட்ற சாப்பாடு நீ சாப்பிட மாட்டேடான்னுவேன். ரைட்டுங்களா? ஆனால் இந்த உலகம் அப்படியே சிறுமைப்பட்ட அப்படிலாம் சொல்லுவான். வசனம் என்ன சொல்லுது படிங்க. அற்பமான ஒரு காரியத்தை இன்றைக்கு இந்த உலகம் அசட்டை பண்ணும், அவமதிக்கும். ஆனா பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அந்த அல்பத்தை தெலுங்கு மீன்ஸ் தேவன் தான் அற்புதமா மாற்றுகிறவர். அல்லேலூயா. நம்மளுக்கு நேரடியா யோபுக்கு போனோம்னா இதனுடைய கனெக்டட் அதாவது சரியான வேறொரு டைமென்ஷன். 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உம்முடைய துவக்கம் அற்பமா இருந்தாலும் உம்முடைய முடிவு எப்படி இருக்குமா? சம்பூர்ணமா இருக்குமா. பிகினிங் வாஸ் ஸ்மால் அண்ட் கிரேட்லி இன்க்ரீஸ். பிகினிங், ஸ்டார்டிங், தொடக்கம் ரொம்ப சின்னதா இருக்கலாம். நான் சொல்லுவேன், நம்மளுடைய தொடக்கம் சின்னதா இருக்கும். நாம பிறந்தது, அதான் அப்துல் கலாம் ஐயா சொல்லிட்டு போயிட்டார்ல, நம்முடைய பிறப்பு ஒரு சம்பவமா இருக்கும், ஆனா மரணம் என்னவா இருக்கக்கூடாது, சம்பவமா இருக்கும், அது ஒரு சரித்திரமா இருக்கணும், வரலாறா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க இப்படி இருந்தாலே எனக்கு நிறைய சரியா வர மாட்டேங்குது. கொஞ்சம் என் கூட வந்த பிள்ளைங்களை கேட்டு பாருங்க. அதிகமா எங்கன்னா கூப்பிடுவாங்களான்னு ஜெபம் பண்ணேன் இனிமே உட்காந்து. அல்லேலூயா. நம்ம பிறந்தது ஒருவேளை சிறுமையான சூழ்நிலைகளா இருக்கலாம். இல்லை, எங்க ஜட்காபரோட வீடு நம்ம வழிபடுத்தினுடைய ஒரு 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 1/3 இந்த மூணுல ஒரு மடங்கு வச்சுக்கோங்க. அதுதான் என்னுடைய பிகினிங், அதுதான் என்னுடைய தொடக்கம். அதுக்குள்ளவே படுக்கிறதுக்கு இடம் இல்லாம தான் தெருவுக்கு ரோட்டுக்கு போச்சு. மீன்பாடியில படுத்தது, லாரியில படுத்தது, அதுதான் துவக்கம். ஆனா இப்ப இருக்கிறது, இனிமே போக போறது சம்பூர்ணம். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே? உங்க கதையை சொல்றான், உங்களுக்கு கோவம் வரும். என் கதையை என்ன சொல்லிக்கலாம்? நம்முடைய அற்பம், நம்மளுடைய பிகினிங், நம்முடைய தொடக்கம் எப்படி இருக்கலாம்? ஸ்மாலா இருக்கலாம். அல்லேலூயா. காலையில அதுதான் சொன்னேன், இது காலைக்கு கொஞ்சம் கனெக்டடா இருக்கணுமே. காலையில மெசேஜை திரும்ப பேச முடியாது, லைவ்ல இருக்கு. அப்போ உங்களுக்கு ஈவினிங் வர்றவங்களுக்கு ஏதாவது பேசணுமா, இதனோட கனெக்டடா இருக்கணும். எப்படி இருக்கும்? தாவீதோட தொடக்கம், யோசேப்புடைய தொடக்கம், எஸ்தருடைய தொடக்கம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மால். நான் சொல்றத சொல்லுங்க. அனாதியா இருந்தவன் அரசியா மாறினா, அடிமையா இருந்தவன் அதிபதியா மாறினா, ஆடுகளை மேய்ச்சவன் அரசனா மாறினா. இது மாதிரி பேசுனா கேட்டா எனக்கு கண்டிப்பா இல்ல அதெல்லாம் சும்மா இந்த சமாதானம் பண்ண கை தட்டுற வேலையை வச்சுக்க. உப்பாளத்துல வந்தானு பசங்க கேளுங்க, இல்ல அப்படி ஒரு என்ஜாய் வேணும் உட்காந்து இன்னும் அப்படியே கிடக்குறது. உண்மையா சொல்ல, கோபத்திலே திட்டுறேன் நான் உங்களை. இன்னும் விருத்தி அடையாம இருக்கிறோம், இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகாம இருக்கிறோம்னா காரணம் என்ன? ஒன்றும் தெரியல நமக்கு, நம்மளுடைய ப்ராசஸே தெரியல. அதுதான் சொன்னேன். இப்போ இதுக்கு இன்னும் நிறைய உங்களுக்கு வசனம் வச்சிருக்கிறேன். யோபு சொல்றாருல, உங்களுடைய துவக்கம் ஒருவேளை பிகினிங் ஒருவேளை ஸ்மாலா இருக்கலாம். 1 கொரிந்தியர் 1:28 பாருங்க. 1 கொரிந்தியர் 1:28 தெரியும், நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு வசனம் தான். இந்த உலகத்துல தேவன் உள்ளவைகளை அவமாக்கும்படி இழிவானவைகளையும், இதுதான் அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம், அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும். இந்த உலகம் அற்பமா எண்ணிச்சே தவிர நீங்களும் நானும் அற்பமானவர்கள் கிடையாது. ஐயோ சோத்திரம். திரும்ப உங்களுக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளமோ இல்லை, உட்காந்து நான் தெலுங்கு கத்துக்கிட்டு வரேன். இந்த உலகம் நம்மளை அற்பமா நினைச்சிருக்கலாம். நான் காலேஜ் படிச்சப்போ எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபைனல் இயர்ல எல்லாரும் வீட்டுக்கு போவாங்க, எல்லாரும் போகணும். நான் எங்கள் வீட்டுக்கு யாருமே கூப்பிட முடியாது, ரைட்டா? ஆனால் நாங்கள் வந்தே தீர்வுன்னு இந்த வந்த அந்த அம்மாலேருந்து எல்லாம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் கிளாஸ்மேட் எல்லாமே எங்கள் தெருவுக்கு வந்துட்டாங்க. ஒரு நாள் வந்தால் வருஷம் கட்டின்னு வராங்க, ஆனால் உள்ளவே வர விடலன்னு வச்சுக்கோங்க. நான் அப்படியே போயிட்டு அமுக்கி அப்படியே வழியில் கூட்டு போயிட்டு டானியல் அவர் வீட்டுக்கு கூட்டு போயிட்டேன். அவங்களாம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அடுத்த நாள் போய், ஏய் நீ இங்கே இருந்தாடா வரேன்னு கேட்டாங்க.
அந்த என்ட்ரன்ஸ், அந்த பாத்ரூம் அந்த மனிஷா வீட்டாண்ட வரும்பொழுதே அங்கே அரெஸ்ட் பண்ணி அப்படியே கூட்டு போயிட்டேன். யாரையும் உள்ள கூட்டு வரல, அப்படியே தெரு கூட்டு போயிட்டு டேனியல் வீட்டு கூட்டு போயிட்டேன். ஏன்னா உட்கார வைக்க முடியாது அவ்வளோ பேரை. நான் சொல்கிறேன் அந்த சூழ்நிலைக்கு. அடுத்த நாள் ஒரே பாலாஜி எப்படிப்பட்ட இடத்துல இருந்து தெரியுமா வரான், யாரும் கேவலமாக பேசலை, இந்த இடத்துல இருந்து வரவனா நீ இப்படி இருக்கிறடா நடந்துக்கிறேன்னு கேட்டாங்க. இல்லையா சொல்லுவான், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்ம துவக்க அற்பமாக இருக்கலாம், ஆனால் நமக்கு ஒரு நல்ல சம்பூர்ணமான இருக்குது. ஆமென். பாடுவோமா? அதை நானும் எடுத்து வச்ச காலில் பாடல, இப்போ பாடுவோம். ரெடி? நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. கேட்கலையா? பிராக்டிஸ் பண்ணலையா? நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. பொய் சொல்லிட மனிதன் அல்ல, மனம் மாறிட மனு புத்திரன் அல்ல. பொய் சொல்லிட மனிதன் அல்ல, மனம் மாறிட மனு புத்திரன் அல்ல. நீர் செய்வதை தடுப்பவன் யாரும் இல்ல, நீர் செய்வதை தடுப்பவன் யாரும் இல்ல. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா என்னை பெருக செய்பவரே. அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினி, நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய். அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினி, நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்க செய்தி. என் குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம் போஷித்தி. என் குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம் போஷித்தி. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. எல் ஷடாய் தெய்வமே, சேர்ந்து சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல 31, 32 பாருங்க. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 31, 32. வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து பறவைகளும் அடையத்தக்கதாக பெரிய மரமாய். தெலுங்குல படிங்க. கைத்தட்டி கைத்தட்டி. ஒரு கடுகு விதைய போல, ஒரு கடுகு விதைய போல, கடுகுன்னா அங்க கடுகு இல்ல, ஒரு சிறிய விதைய போல பரலோக ராஜ்யத்தை இங்க கடவுள் ஒப்பிட்டு சொல்றாரு. அது ஒரு சின்ன விதைய போல இருக்குது, ஆனா அது வளர்ந்த பிறகு ஒரு பெரிய மரமாகும். சகல பறவைகளும் சகல பட்சிகளும் வந்து அடையத்தக்க, என்ன போட்டுக்கு தமிழ்ல, பெரிய, தெலுங்குல என்ன போட்டுது, பெத்ததாய் பெரிய விருட்சமா மாறுவது போல நீங்களும் நானும் ஒரு விதைய போலதான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்களும் நானும் ஒரு விதை, ஒரு சின்ன விதை. பெரிய பெரிய மரங்களுடைய விதைகள் எப்படிதான் இருக்கும் சொல்லுங்க? சின்னதா தான் இருக்கும். ஆனா பார்க்க மரம் பெருசா இருக்கும். அந்த மரத்தினுடைய இப்ப அத்தி பழம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அத்தி பழத்துக்குள்ள உடைச்சு விதைய பாருங்க, எப்படி இருக்கும்? குட்டி குட்டியா இருக்கும் இல்லைங்களா? எல்லாம் இப்போ பழம் பெருசு, ஆனா உள்ள இருக்கிற அந்த விதை சின்னதுதான். ஆனா மரம் பெருசா இருக்கும்.
இன்னைக்கு நீங்களும் நானும் பார்வைக்கு சின்னதா இருக்கலாம், ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்குல்ல, அது ஒரு பெரிய மரத்தை போல நீங்க வளர முடியும். அந்த அல்லேலூயா சொல்லுவான். ஆமே. அந்த growth உள்ள வச்சிருக்கிறாரு. அந்த ஒரு வளர்ச்சியை நான் காலையில சொன்னது போலதான், அந்த ஒரு பெருக்கத்தை கடவுள் உள்ளதான் வச்சிருக்கிறாரு. ஆனா அந்த வளர்ச்சியை நாம எந்த அளவுக்கு விரும்புறோமோ, காலையில எல்லாரும் வாக்குத்தத்தம் காட்டுற போல டக்குன்னு ஒரு தம்பி வந்து காமிச்சான், டக்குன்னு பார்க்கணும், நீ வலதிலும் இடதிலும் இடம் கொண்டு பெருகுவா அப்படி நான் படிச்ச அப்படின்னா, என்னடா பெருகிட்டு போடா நீ, அல்லேலூயா சொல்லுவோமே. ஆமே. எதிர்பார்க்கல, படிச்ச உடனே அப்படின்னா சந்தோஷப்படுறா. வலதுல பெருகு, லெப்ட்ல பெருகு, ரைட்ல பெருகு, எல்லா பக்கமும் பெருகிட்டு போயேன் ஆமேன்னு சொல்லுவோமா. உங்களுக்கு பக்கத்தை பார்த்து உங்க பெருக்கத்தை, உங்க வளர்ச்சியை நீங்களே விரும்பணுங்க. நீங்களே விரும்பாட்டி போனா இப்படியும் வளர முடியாது, அப்படியே வளர முடியாது. சொல்லுங்க, எப்படியும் வளர முடியாது. இருக்கிறதே போதும்டா சாமி அப்படின்னு சில பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறது போல நீங்க வாழக்கூடாது. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, சில பேர் வாழ்வது போல நீங்கள் வாழ கூடாது. நாளுக்கு நாள் தாவீது விருத்தி அடைந்தார். கவனிச்சு பாருங்க, ஒரு 6 மாசத்தை கடந்து இருக்கிறோம். இந்த 6 மாசத்துல வளர்ந்து இருக்கிறோமா? நான் சொல்லுவேன், என்ன கடவுள் அனுப்பும் போது என்ன ப்ராசஸ்ல அப்படி அனுப்பிட்டார். என்ன நீங்க பாத்தீங்கன்னா 1 by 1 எதனா ஒன்று டெவலப்மெண்ட் ஆகும்போது இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருப்பேன். இப்போ திடீர்னு 3 லட்சம் ரூபாய்க்கு சவுண்ட் சிஸ்டம் பாருங்க, உங்களால நம்ப முடியாது, மற்றவங்களாலே நம்ப முடியாது. என்னன்றாங்க, செஞ்சு முடிச்சிட்ட பிறகு தான் தெரியும். இல்லையா சொல்லுவான். ஆமே. ஏன், எதுக்கு நான் ஏன் ஆசைப்படக்கூடாது? சரி, நான் ஏன் விரும்பக்கூடாது? நீங்க ஏன் விரும்பக்கூடாது? உங்களுக்குள்ள இருக்கிற விதை வளர்ந்தா பெரிய மரமா மாறும். ஆமென். நீங்க பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, நீங்க பார்வைக்கு சின்னதா இருக்கலாம், அற்பமா இருக்கலாம், இழிவா இருக்கலாம், ஆனா நீங்க மரமா மலர முடியும். இந்த வார்த்தை ரொம்ப அழகா இருக்கு. அதாவது எப்படி சொல்லியிருக்குன்னா, உம்முடைய ஆரம்பம் சாதாரணமா இருந்தாலும் எதிர்காலம் ஆசீர்வாதமா இருக்கும். ஒரு ஈஸி ரீடிங் அப்படின்னு ஒரு பைபிள் தமிழ்லயே, அது இதே வாசனம் கொஞ்சம் மொழிபெயர்ப்புல வித்தியாசமா இருக்கும். எப்படி போட்டிருக்கு சொல்லுங்க, உம்முடைய ஆரம்பம் எப்படி இருக்குதா? சாதாரணமா இருக்கலாம். ஒரு சாதாரணமான ஒரு மிடில் ஃபேமிலியில பிறந்திருக்கலாம், ஒரு சாதாரண ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருக்கலாம். இப்ப ஜான் ஜபராஜி சொல்லுவாரு, நான் தமிழ் மீடியத்துல படிச்சேன், கார்ப்பரேஷன் ஸ்கூல்ல படிச்சேன். இன்னைக்கு அப்படியே இருக்காரு? சொல்ல மாட்டேன், வாய் திறந்து சொல்லுங்களேன். இன்னைக்கு அவரு சுவிட்சர்லாந்துல அவருக்கு வீடு, அவருக்கு ஒரு என்னதான் ஏகப்பட்ட கால்ஷீட் தான், பயங்கர பிஸி தான். ஆனா அவங்களோட துவக்கங்கள்லாம் எப்படி இருந்திருக்கு? சாதாரணமா இருந்திருக்கு. ஆனா வார்த்தை சொல்லுது, எதிர்காலம் ஆசீர்வாதமா இருக்கு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எதிர்காலம். எத்தனை பேர் நம்புறீங்க எனக்கும் ஒரு எதிர்காலம் எப்படி இருக்கும்? சரி, எஸ்தர் நினைச்சாலா? யோசேப்பு நினைச்சாரா? உண்மையாவே நினைக்காத இவங்க வாழ்க்கையில செய்வார்னா, நினைக்கிற எதிர்பார்க்கிற உங்க வாழ்க்கையில செய்ய மாட்டாரா? பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமா செய்யறவரு நினைக்கிற வேண்டுறவங்களுக்கு செய்வாரா மாட்டாரா? நிச்சயமா செய்வார். சந்தோஷமா இல்லையா சொல்லுவான். அப்போ இன்னொரு மொழிபெயர்ப்புல எப்படி போட்டிருக்குன்னு சொன்னா, தொடக்கம் எளிமையாக இருந்தாலும், சாதாரணம்னு போட்டிருக்கு. இங்க இன்னொரு மொழிபெயர்ப்புல எழுதுறாங்க, உங்களுடைய தொடக்கம் எளிமையா இருந்தாலும் வருங்காலம் பலமா இருக்குமா? கை தட்டுங்களே சந்தோஷமா. நமக்கு ஒரு ஃபியூச்சர்னு ஒண்ணு இருக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க? పక్కన బతకలే ఫ్యూచర్ కా உங்களுக்கு ஒரு ఫ్యూచర్ కా నాకు ఏమీ ఫ్యూచర్ లేదు ఇప్పుడు ఉన్నదే నాకు ఫ్యూచర్ ఫీస్ పోన ఫ్యూచర్ అరనదా సిరికిది அப்படின்னு சொல்லி ஃபியூச்சரா போனா நீ என்ன ஃபியூச்சர் ஒரு ஃபியூச்சரும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நாம நினைப்போம் புலம்புவோம். கிடையவே கிடையாது. கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் வளமான ஒரு பிரைட், நான் இப்ப திரும்ப சொல்றேனே, இதோட நின்று போயிடக்கூடாது. இதுக்கு மேல எனக்கு ஒரு நல்ல பிரைட் ஃபியூச்சரை கர்த்தர் வச்சிருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. நான் காலையில நினைச்சேன், இந்த வாக்குத்தத்தமே இந்த செய்தி எனக்கு நானே கொடுத்துக்கிட்ட மாதிரி இருக்கு. காலையில யாருக்கு யாரை கொடுத்துக்கிட்ட மாதிரி சீரியஸ்லி நான் அப்படி யோசித்தேன். இது என்னடா இது, நமக்கு நாமளே எப்படி இருக்குதே, தப்பு இல்லைல்ல? ஆமா தானே? என்னுடைய தியானத்தை எடுத்து உங்ககிட்ட ஷேர் பண்ற மாதிரி. அப்போ வசனம் என்ன சொல்லுது? அவங்க என்ன சொல்றாங்க? தொடக்கம் சாதாரணமா இருக்கு, தொடக்கம் ரொம்ப எளிமையா இருக்குது, ஆனா எதிர்காலம் வருங்காலம் ஆசீர்வாதமா வளமா இருக்கும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வரக்கூடிய எதிர்காலம் வரும் காலம் ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க
பயமே எனக்கு இல்லையே. எத்தனை பேர் சொல்லுவீங்க? என்ன நடத்துறவர் யார் கூட இருக்காரு? தைரியமா சொல்லுங்க. அடப்புவாங்க. 4 மணிக்கு தான் நான் வீட்டுக்கே வந்தேன். எத்தனை மணிக்கு தான் வந்தேன்? காலையில் கொஞ்சம் சாம்பாரை சாப்பிட்டுட்டு உலகமேங்கு சுற்றி 4 மணிக்கு வீட்டுக்கு போனா என்னை சந்திக்க ஒரு ஊழியக்காரி சகோதரி எங்க இருந்தோ வந்து உங்களை பார்க்க வந்துக்கிறப்பா, நான் எப்படா வீட்டுக்கு போவேன், அப்படியோ போய் பெட்டில் போய் விழலான்னு போனா அவங்க கூட உட்காந்து அவங்கள 5 மணிக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் தான் நான் எங்க வீட்டு சாப்பாடையே சாப்பிட்டேன். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தனானே தெரியல. ஆனா இங்க வந்து 6 மணிக்கெல்லாம் வந்து ரெடி பண்ணோன்னு கொஞ்சம் லேட்டா வந்தோம். நீங்க என்னடா இப்படி உட்காந்துட்டு இருக்கீங்க? காலையில போனவங்க இதோட வீட்டுல கறி குழம்பு சாப்பிட்டு, அல்லேலூயா, கறி குழம்பு சாப்பிட்டீங்களா இல்லையா? சாப்பிட்டோம்னா கை தூக்கு. என்னப்பா சாம்பாரோட வறுக்கிறீங்க? ஊக்க பிரியாணி சாப்பிட்டியா நீ? யாரா பிரியாணியா? என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கு இல்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருக்க கலக்கமே எனக்கு இல்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கு இல்லையே. நான் நம்பிடும் தேவன் என்னோடு இருக்க கலக்கமே எனக்கு இல்லையே. ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் துணை நிற்கிறார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தால் ஆவியானவர் கொடியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தால் ஆவியானவர் கொடியேற்றுவார். ஓஹோ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருக்க கலக்கமே எனக்கில்லையே. எத்தனை பேர் சொல்லுவீங்க? பக்கத்து பார்த்து சொல்லுங்க, பயமும் இல்ல கலக்கமும் இல்ல. இந்த மாசம் எனக்கு 1,30,000 கிட்ட தேவை. எவ்வளவு தேவை? யாராவது கடன் கட்ட போறீங்க? நம்ம கம்பெனியே கடன்ல தான் ஓடுது, ரைட்? முழுக்க முழுக்க. ஆனா நாம திரும்ப திரும்ப சொல்றேன், ஒரு கலக்கமோ ஒரு பயமோ அவசியமே கிடையாது. வார்த்தைக்குள்ள போறோம். எப்படி சொல்றாரு? ஒரு விதை அது பூமிக்குள்ள போய் அது வளரும் பொழுது ஒரு பெரிய மரமா மாறுவது போல நீங்களும் நாளும் இந்த உலகத்துல இந்த பூமியில ஒரு நாள் ஒரு மரத்தை போல நீக்க போறோம். ஏசாயா 60ஆம் அதிகாரத்துல 22ஆம் வசனத்தை படிங்க. ஃபேமஸான ஒரு வசனம். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் இதை ஏற்ற காலத்திலே தீவிரமாய் நடப்பிப்பேன். தெலுங்குல பாட்டுல ஒன்டரி வாடே வேயி மந்தி அண்ணா பண்ணலப்பா. அப்ப சூப்பர். பயப்படே ரைட். சரி படிங்க படிங்க. ஒரு நாள் வரும், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒரு நாள் வரும், ஒரு ஏற்ற காலம் ஒன்று வரும், ஒரு தகுந்த காலம் ஒன்று வரும். அன்றைக்கு ஒரு ஆளு ஒரு சின்னவன் எவ்வளவா மாறுவான்? 1000 மாறுவான். அடுத்தது சிறியவன் எப்படி மாறுவானா? ஒரு தேசமா ஒரு பலத்த ஜாதியா மாறுவான். அல்லேலூயா. இன்னைக்கு பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சின்னதா இருக்கலாம், சிறியவர்களா இருக்கலாம், ஆனா உங்களுக்கு கர்த்தர் வச்சிருக்கிறது 1000. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அருமையா அந்த ஐயா ஊழியர் கூட்டத்துல பாஸ்டர் யாக்கோப் கோசி சொன்னது போல இந்த இடத்துல இப்படி நின்று இப்படி சொன்னார், உங்களை அளப்பதற்கு நீங்க என்ன செய்யாதீங்க, மற்றவர்கள் உங்களை அளக்கவும் இடம் கொடுக்காதீங்க, நீங்களும் உங்களை என்ன பண்ணாதீங்க, குறைவா அளந்துக்காதீங்கன்னு சொன்னார். அது ரொம்ப மோட்டிவேஷனல் மாதிரி ஒரு இருந்துச்சு. எப்பவுமே மற்றவங்க வந்து நம்மள என்ன சொல்லுவாங்க, நீ எல்லாம் சின்னவன், நீ வந்து உனக்கு இது முடியாது. காலையில தான் சொன்னேன், இது முடியாது, இது நடக்காதுன்னு சொல்லும் போது நீங்க நினைச்சுக்கோங்க, இல்ல இல்ல, விதை
ஒரு மரமா மாறுற வரைக்கும் அதுக்குள்ள அவ்வளவு பெரிய வீரியம் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. வளர்ந்த பிறகு மரத்தை பார்க்கும் போது நினைக்கும் போது யோசிக்கணும், இந்த மரம் மரமா மாறுவதற்கு முன்பாக ஒரு சின்ன விதையா இருந்துச்சு. ஆமென் சொல்லுவோமா? நீங்களும் நானும் ஒரு நாள் வளர்ந்த பிறகு இந்த உலகம் அண்ணாந்து பார்க்கும் போது சொல்லுவாங்க, ஆமாப்பா இந்த பாலாஜி தெரியும்பா, இந்த பையன் சண்டே கிளாஸ் நடத்தி சுத்தினே இருந்தாம்பா, இந்த இடத்துல அப்படி பண்ணியிருந்தாம்பா, இன்னைக்கு இப்படி ஒரு பில்டிங்கை கட்டுவான்னு நினைச்சே பார்க்கலன்னு சொல்லணும், சொல்லுவாங்க. அல்லேலூயா சொல்லுவான். ஆமென். ஏன் சொல்றேன்னு சொன்னா, ஆண்டவர் நம்மளை குறிச்சு வச்சிருக்கிற ஒரு பெரிய ப்ராசஸ் அல்லது ஒரு பெரிய திட்டத்தை அவர் நல்லா புரிஞ்சுக்கணும். நமக்கு நல்ல அழகா தெளிவா சொல்லுவாரு, உன்னை குறிச்சு நான் வச்சிருக்கிற திட்டம் ரொம்ப ரொம்ப பெருசு. இந்த 3 பேரை மறுபடியும் சொன்னா, எஸ்தருக்கு பாவம் அவளுக்கு தெரியல, அட்சாலா மொர்தெகாயோடு இருக்கும்போது அந்த அம்மாக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் தெரியாது. ஆனா ஒரு நாள் அவளை 127 நாடுகளுக்கு ராஜாத்தியா கர்த்தர் உயர்த்தினார் பாருங்க. ஒரு நாட்டுக்கு இல்ல. ஆமென். நீங்களாம் ஒரு நாட்டுக்கு ராஜாத்தி ஆனாலும் உங்களை கையில கால பிடிக்கவே முடியாது. அல்லேலூயா. ஹூ ஆர் யூ அப்படின்னு கேட்பீங்களா மாட்டியா கோட்டி? பீக்கேஜில் இருக்கும்போது கேட்பேன். அனோ ஒண்ணுவேன், நீ பெஞ்சமின் ராஜாவாயிட்டான், நீ ராணி ஆயிட்டனா? ஓ எவரி அவரோ புரியுதுங்களா? ஆனா 120 அது அப்படிதான், நாங்க அப்படிதான் பேசிப்போம். 127 நாடுகளுக்கு ராஜாத்தியா மாறினாலும் அல்லேலூயா. ஒண்ணுதான், நான் இதை தியானிச்சேன். சடன்லியா வந்து இந்த வார்த்தை உண்மையா அப்பா அம்மா இல்ல, ஒரு சகோதரன் தான் வளர்க்கிறாரு. அனாதைய அரசியா மாத்தி அழகு பார்க்கிறவர். பக்கத்துல பார்த்து சொல்லுங்கம்மா பாப்போம். ஒரு அனாதை பெண்ணை, அதுக்கு அவ அழகு இல்ல ரொம்ப வேற எந்த விஷயமே, ஆண்டவருடைய கண்களுக்கு கிருபை கிடைச்சது, அது மட்டும்தான். அல்லேலூயா. அவள் கண்கள் புறா கண்களை போல இருந்தது. அப்படிதான் போடல. அவளை பத்தி அவளுடைய அழகை என்ன செய்யல, வேதம் வர்ணிக்கல. ராஜா எஸ்தரை பார்க்கும்போது அவள் அழகில் மயங்கினான்னு போடல. கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைச்சது போல ராஜாவுடைய கண்கள்லயும் கிருபை கிடைச்சது. ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவ அழகுல இல்ல, கர்த்தருடைய கிருபையினால் அவர் ராணியா மாறினா. அதேதான் யோசேப்புக்கும். எந்த முயற்சி எடுக்கல. அவன் ஒரு அடிமையா போய் ஒரு கைதியா போனாலும் ஒரு நாள் அந்த தேசத்திற்கு அவர் நினைச்சு கூட பார்க்கல. திரும்பவும் அவர் என்ன சொன்னாரு பானபத்திரக்காரங்கிட்ட, நீ வேலைக்கு போனா மறுபடியும் என்ன கொஞ்சம் ராஜா கிட்ட சொல்லி கொஞ்சம் என்ன பண்ணிக்கோ நினைச்சு எடுபடி வேலையாவது அரண்மனையில வாங்கி கொடுன்னு நினைச்சு பார்த்தா, அந்த அரண்மனையில ராஜாவுக்கு அடுத்த இடத்துல உட்கார வச்சு அழகு பார்க்கிற தேவன் அவர். பக்கத்துல பார்த்து நீங்களும் நானும் நினைக்க முடியாத பெரிய காரியங்களை செய்வார். சொல்லுங்க, நான் நம்புறேன். நான் நினைக்கிறத விட நல்லா இருப்பேன். நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கிறேன். மறுபடியும் கோச்சுக்காதீங்க. ஏற்கனவே நிறைய பேர் காணிக்க தர மாட்டேங்கிறீங்க, தசமகத்தெல்லாம் கட் பண்ணிட்டீங்க. இனி வரும் நாட்களில் வருஷத்துக்கு ஒருக்கா நாங்கள் ஃப்ளைட்டில் போகலான்னு முடிவு பண்ணியிருக்கிறோம். சொல்லலாமா? சொன்னால் தரமாட்டாங்களா இவங்க? வருஷத்துக்கு ஒருக்கா இனி இந்த சொல்லுவாங்க, இங்கேருந்து இந்த கோவா போகிறது இந்த போகிறதுலாம் இல்லை, அடுத்ததெல்லாம் போனாவே ஃபாரின் தான். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? டாடா பாய் பாய் சி யூ. அல்லேலூயா. ஏன் சொல்றேன்னா, இங்க போயிட்டு வந்ததுக்கு நம்ம இப்படிதான் போனல, இந்த பக்கம் தான் திரும்பணும்லன்னு சொல்றோம். வெயிட் பண்ணு, நெக்ஸ்ட் டைம் இதை விட கண்டை விட்டு கண்டை தாண்டுவான்னு சொன்னேன். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? நான் சொல்றதுலாம் நடக்கும். ஆமா தானே? உங்களுக்கு சொன்னாலும் நடக்கும். ஆமா. நான் அடிக்கடி சொல்லுவேன், கோட்டி ஞாபகம் தான், அண்ணன் வெளிநாடு போனா அவனுக்கு கம்மர் கட்டு வாங்கிட்டு வர ஞாபகம் இருக்கா இல்லையா? இல்ல, நான் சொன்ன வெளிநாட்டு பிஸ்கெட் வாங்கிட்டு வர கோட்டி உனக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறேன். நோ கூட்டு போனா அப்படின்னு சொல்லிச்சு. விஷயம் ஒண்ணுதான், திரும்ப திரும்ப சொல்றேன். கர்த்தர் ஒரு பெரிய நோக்கத்தோடு வச்சிருக்கிறாரு. ஆனா நீங்க நம்ம இந்த சிறிய துவக்கத்தை, இதுதான் என் லைஃப். ஃபைனலா சொல்லி முடிக்கிறேன். பள்ளியபந்தரில் நான் வீடு இருக்கும்போது அந்த ஒரு சின்ன வீடுக்குள்ள உட்காந்துக்கிட்டு நான் பார்த்தேன், ஆண்டவரே இதுதான் என்னுடைய பவுண்டரி, இதுதான் என்னுடைய எல்லையா, இதுதான் எனக்கான இதுவா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். ஒரு மாதிரி ஏக்கமா பார்த்தேன், ஒரு மாதிரி பாரமா இருந்துச்சு. நேரம் அங்கிருந்து வந்து இங்க சபையில வந்து உட்காந்து ஜெபிச்சேன். பிறகுதான் கர்த்தர் என்னை கண்ணதாசன் நகர் கொண்டு போனார். ஆமென். ஒரு முறை நீங்க எதையாவது பார்த்து ஏக்கமா, இதுதான் என் வாழ்க்கையா, இதுதான் என் எல்லையா, இதுதான் என்னுடைய சூழ்நிலையான்னு கொஞ்சம் கதறி பாருங்க. கொஞ்சம் எஸ்தரை நினைச்சுக்கங்க, கொஞ்சம் யோசேப்பை நினைச்சுக்கங்க, கொஞ்சம் தாவீதை நினைச்சுக்கங்க. அந்த மனுஷன் பார்த்து என்ன பண்ணிருப்பாரு? ஆடுகளை மேய்த்தவனை அரசனாய் மாற்றினார். அப்படியே ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருப்பாரு. தாவீதே நினைச்சு பார்க்கல. சொல்றாரு, ராஜாவுக்கு மருமகனா மாறுகிறது நான் எம்மாத்திரங்கிறோம், நீ மருமக இல்லடா, நீ ராஜாவே மாறுவேன். அல்லேலூயா. உங்களுக்கு போய் பிரசங்கம் பண்றானே, புரியல உங்களுக்கு? இந்த அப்படிலாம் இல்ல, ஸ்ட்ரெயிட்டா இவரையே கர்த்தர் சவுலை தள்ளி ராஜாவை மாத்துறாரு. அதான் சொன்னேன், பக்கத்துல சொல்லுங்க, நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவு கர்த்தர் உங்களை உயர்த்து.
நினைக்கிறதையும் செய்வாரு, வேண்டுவதும் செய்வாரு. நினைச்சு பார்க்க முடியாதபடி எனக்கா இத்தனை கிருபை. முழங்கால் படிட்டு போதும், மணி 9 ஆயிடுச்சுல. இப்பெல்லாம் பாட்டு பாடினே இருக்கிறீங்க. நான் ரொம்ப பாட்டு மெசேஜோட ரொம்ப பாட்டு பாடுறேன் நானே. என் மேல் அளவற்ற கிருபை, எனக்கா இத்தனை கிருபை, என் மேல் அளவற்ற கிருபை, என்னை விட எத்தனை பேர் நல்லவனாக இருந்தும் என்ன மட்டும் கிருபை வந்து தேடி வந்ததே. என்னை விட எத்தனை பேர் நல்லவனாக இருந்தும் என்ன மட்டும் கிருபை என்று தேடி வந்ததே. உங்க கிருபை என்ன வாழ வைத்ததே. ஒவ்வொரு வரியும் உங்க கிருபை என்ன தூக்கி சுமக்குதே. உங்க கிருபை என்ன வாழ வைக்குதே. உங்க கிருபை என்ன தூக்கி சுமக்குதே. அல்லேலூயா, உங்க கிருபை போதுமே. அல்லேலூயா, உங்க கிருபை போதுமே. எனக்கா இத்தனை கிருபை, என் மேல் அளவற்ற கிருபை. பல இடங்கள்ல நீங்க உயர்த்தப்பட்ட போது அந்த சூழ்நிலை நினைச்சு பாருங்க. ஆண்டவரே, தோல்வியின் ஆழங்களில் மூழ்கி போனவன் வாழ்ந்திடும் நோக்கம் தனை இழந்து போனவன். உண்மையா பல நேரங்கள்ல தோல்விகளால துவண்டு போய் வாழக்கூடிய நோக்கங்களையே இழந்து போயிருந்த அற்பமான என்னை அற்புதமாய் மாற்றி அற்புதங்கள் செய்ய வைத்தவரே. அல்லேலூயா, உங்க கிருபை போதுமே. அல்லேலூயா, உங்க கிருபை போதுமே. அல்லேலூயா, உங்க கிருபை போதுமே. அல்லேலூயா, உங்க கிருபை போதுமே. என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தோம் என்ன மட்டும் கிருபை தேடி வந்ததே. ஆமா, என்னை விட எத்தனை பேர் நல்லவனாக இருந்தோம் என்ன மட்டும் கிருபை இங்கு உயர்த்தி வைத்ததே. உங்க கிருபை என்ன வாழ வைத்ததே. உணர்ந்து சொல்லுவோம், உங்க கிருபை என்ன தூக்கி சுமக்குதே. சின்னவனா சிறியவனா, அற்பமா எண்ணப்பட்டவனா, அசட்டை பண்ணப்பட்டவர்களாய் இழிவானவர்களாய் நினைத்திருக்கலாம். நம்மை ஏளனம் செய்திருக்கலாம். தாவீதை ஏளனம் செய்தது போல, உன்னெல்லாம் குருட தடுப்பாண்டா, ஜப்பானை தடுப்பாண்டான்னு சொல்லி. ஆனா அந்த கோட்டையை தாவீது பிடித்தார். அல்லேலூயா. காலையில கண்டு கொண்டோம், மனக்கண்கள் குருடானவர்களும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடக்கிறவர்களும் நம்முடைய ஆசீர்வாதங்களை தடுப்பாங்கன்னு சொல்லி. தாவீதை போல அந்த நோக்கத்தை அதை அச்சீவ் பண்ணது போல, அதை அடைந்ததை போல நான் சொன்னேன். பிறகு சொன்னேன், 33 வருஷம் தாவீது அங்கே அவர் ஆட்சி பண்ணாராம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது மொத்தம் 40 வருஷத்துல 7 வருஷம் முடிஞ்சு அடுத்த 33 வருஷம் அந்த எங்கே பிடிக்க மாட்டே வரமாட்டேன்னு சொன்னானோ சாகர வரைக்கும் அங்கே தன் நகரத்துல தாவீது ராஜாவாகவே வாழ்ந்து மரித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. எது முடியாது, எது நடக்காது, எது உன்னால முடியாதுன்னு சொல்றாங்களோ அதே இடத்துல உங்களையும் என்னையும் தலை நிமிர வைக்கிற தேவன் அவர். நம்மை நிச்சயமாய் உறுதியாய் நிறுத்துகிற தேவன் அவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னை பார்த்து அநேகர் சொல்லலாம்,
இது முடியாது, இது நடக்காது என்று சொல்லலாம். நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே. நான் மனம் தளர்ந்த போது திடன் கொள் என்றாரே. நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே. நான் மனம் தளர்ந்த போது திடன் கொள் என்றாரே. கர்த்தர் எந்தன் அருகில் வந்து நான் உனக்காயாவும் செய்வேன், உன் தேவை பார்த்து கொள்வேன் என்றாரே. கர்த்தர் எந்தன் அருகில் நின்று நான் உனக்காயாவும் செய்வேன், உன் தேவை பார்த்து கொள்வேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது, என் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார், தடுப்பவன் யாரு? கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது, என் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார், தடுப்பவன் யாரு? கைகளை தட்டி சொல்லுவோம். உயருவீர்கள், பெருகுவீர்கள், வளருவீர்கள். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.